வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் காளி ஜெய் காளி இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ரன் டைமில் ஓடக்கூடிய சீரிஸ் தான். இந்த சீரிஸில் விமல் வந்துட்டு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கோவில் திருவிழாவில் வேஷம் போட்டு ஆடக்கூடிய ஒரு கேங்கு. இதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் கேங்கெலாம் வந்துட்டு உள்ளே வந்து என்னடா பண்ண போகிறாங்க, யார் இவங்க என்னன்னே தெரியாமல் இருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணோட அண்ணங்கள்லாம் வந்துட்டு கேங்கெலாம் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைனா அவங்க வந்துட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. வரும்போதே அவங்க புருஷன்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு இவளையும் போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளர் இருந்து அவள் இந்த ஊரில் இருக்கிறதான் கண்டுபிடிச்சி திருவிழா அன்னைக்கு வந்துட்டு அவங்கள போடவும் வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சு அங்கே ஊர் மக்கள்லாம் காப்பாற்ற போகும்போது அந்த ஊரில் அந்த வேஷம் போடுறதுல ஒரு 2 பேரை வந்துட்டு போட்டு தள்ளிட்டாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் விமல் வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க கேங்காக போயிட்டு நம்ம அந்த பொண்ணோட அண்ணங்கள்லாம் கொல்ல வந்தாங்களே அவங்களால எப்படி இவங்க சேர்ந்து கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மீதி கதையாக இருந்தது. இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 2 எபிசோட், மொத்தமாக 5 எபிசோடு தான். 3வது 4வது எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்தது, பரபரன்னு போச்சு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வேஷம் போடக்கூடியவங்க தான். பட் அவங்க கூட நடந்தவங்களுக்கு இப்போ நிகழ்வு நடந்ததுனால நம்ம போயிட்டு கொள்வோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் கிடையாது, எப்படி போய் கொல்ல போகிறாங்க, ஒரு பிளானிங் கிடையாது, எக்ஸிக்யூஷன் கிடையாது. இதுக்கு நடுவில் தான் ஒரு பாட்டியோட கேரக்டர் வந்துட்டு காத்தாடி பாட்டி அப்படின்ட்டு அந்த பாட்டியோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்க சொல்லி கொடுக்குற விதம், எப்படி போகணும், அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கேதர் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக அந்த பாட்டியை வச்சுட்டு கதையை வந்து மூவ் பண்ண விஷயம் நல்லா இருந்தது. விமல் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. படத்தில் கஞ்சா கருப்பு, புகழ், பாவனி, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு படத்தில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு நடிச்சிருந்தாங்க. எல்லாத்தோட கதாபாத்திரமே வந்துட்டு அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. எல்லாருமே அதுக்கேற்ற வந்துட்டு நடிப்பு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் போர் அடிக்காமல் போனாலுமே ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். இது ஒரு பழிவாங்கிற விஷயம், இது ஒரு ரிவெஞ்ச் மோட் அப்படிங்கும்போது அந்த சைடு வில்லனோட சைடு ரொம்ப வீக்காக இருந்தது. ஒருத்தர் ஜெயிலில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவர் ஒருத்தர் உட்காந்துட்டு வெளியே 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு இங்கே போகிறது அங்கே போகிறது, அந்த பொண்ணை கூப்பிட்றது இங்கே போகிறதுட்டு ரொம்ப வில்லனோட சைடே வந்துட்டு ரொம்ப மட்டமாக இருந்தது. எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஹை மூமெண்ட் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் மூமெண்ட் ஆகட்டும் எதுவுமே கிடையாது. இவங்க மட்டும் போகிறாங்க, 4 பேர்த்து வெட்டுறாங்க, அவங்க வராங்க, 2 பேர்த்த வெட்டுறாங்க, இங்கே போகிறாங்க, கத்தி வச்சுட்டு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் சண்டை போடுறாங்கன்னா பாருங்களேன். இந்த மாதிரி சீக்வன்ஸாக இருந்தது. இவ்வளோ கட்டத்துக்கு அப்புறம் இவங்க பயிற்சி வந்துட்டு மேற்கொள்ள போகிறாங்க எப்படி கொள்றது அப்படின்ட்டு, அதெல்லாம் ரொம்ப லேக்கான இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் விலங்கு மாதிரி ஒரு வெப் சீரிஸ் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு இந்த வெப் சீரிஸ் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் சீரிஸில் தட்டி விடுங்க. முக்கியமாக ஒரு சீரிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சீசன் அப்படின்னு நினச்சி அந்த சீசன் எனக்கு முழுமையாக முடிஞ்சிருக்கணும். ஹார்ட் பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 எபிசோட் அந்த சீசன் முடிஞ்சுது, எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரம் ஒரு படத்தோட ரன் டைம் தான். தாராளமாக இந்த டைமுக்குள்ளேயே இந்த சீரிஸை முடிச்சிருக்க முடியும். பட் ரொம்ப வளவளன்னு இழுத்து கடைசி வரைக்கும் முடிக்காமல் திரும்ப சீசன் 2 வேறு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது.